பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது. 1983 வெளிவந்த திரைப்படங்களே ஒரு டாப் 10 திரைப்படங்கள் நம்ம எடுத்திருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா, ரஜினி, கமல் இந்த மாதிரி வரிசையில் நிறைய பேர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, டாப் 1ல எந்த திரைப்படம் இருக்குன்னு சொல்லி வரிசையாக பார்த்துடலாம். வாருங்கள், டாப் 10ல் எந்த திரைப்படம் என்று 10வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சாட்சி. இந்த திரைப்படத்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தில் சங்கர் கணேஷ் அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த், விஜய் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. செந்தில், கவுண்டமணி போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் திரைப்படம். இந்த திரைப்படம் திரையரங்கில் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட திரைப்படம். போலீஸ் திரைப்படங்களே பார்த்தீங்கன்னா, எம்.என். நம்பியார் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. விஜயகாந்த் அவர்களுக்கே பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் ஹிட் அடிச்சுட்டு வர திரைப்படங்களில் இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு ஹிட் கொடுத்து திரையரங்கில் 100 நாளைக்கு நல்லாவே போய் நல்ல ஒரு வெற்றி கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது. அதனால தான் இந்த திரைப்படத்தை நம்ம டாப் 10ல் இந்த திரைப்படத்தை கொடுத்துருக்கோம். சாட்சி ஒரு வெற்றி படம் தான். டாப் 9வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் டவுரி கல்யாணம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே விசு இயக்கியிருப்பார். விசு தான் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த், அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ்.வி. சேகர் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. விஜய் போன்ற பலர் நடிச்சிருந்தாலும் படம் ஒரு குடும்ப திரைப்படம் தான். ஒரு கலக்கலான ஒரு காமெடி கலந்த ஒரு நகைச்சுவையான ஒரு திரைப்படமே சொல்லலாம். குடும்ப திரைப்படம் தான். படத்தோட கதைகளம் என்பது கொஞ்சம் செவ்வாய் இருந்தாலும் தியேட்டரில் இந்த திரைப்படமும் 100 நாளைக்கு மேலே ஓடி நல்ல ஒரு வெற்றி கண்ட திரைப்படம் தான். விஜயகாந்த் அவர்களுக்கும் கேரக்டர் ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. எஸ்.வி. சேகருக்கும் ஈக்குவலாக கொடுத்துருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் படத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்ப திரைப்படங்கள், ஒரு வீட்டில் நடக்க சின்ன பிரச்சனைகளை மையமாக வச்சு எடுத்திருப்பாரு. இந்த திரைப்படம் தியேட்டரில் 100 நாளைக்கு ஓடி ஒரு நல்ல வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது. 8வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் உயிருள்ள விசா என்ற திரைப்படம். டி. ராஜேந்திரன் அவரோட இயக்கத்தில் வெளிவந்தது. டி. ராஜேந்திரன் அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டி. ராஜேந்திரன், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நளினி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த உயிருள்ள உஷா திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே டி. ராஜேந்திரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் ஸ்டோரி கலந்த திரைப்படமாக தான் எடுத்திருப்பார். இந்த திரைப்படம் திரையரங்கில் 200 நாளைக்கு மேலே ஓடி சிலோச்சிப்படிங் கொண்டாடிய ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது. பொதுவாக டிஆர் திரைப்படங்களை இசையும் சரி எல்லாமே அவரே அமைச்சிருவார். இந்த திரைப்படத்தை கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ வருடத்துக்கு பிறகு ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரீரிலீஸ் பண்ணும் தியேட்டரில் ஓரளவு வரவேற்பு, ஓரளவு நார்மலான ஒரு வரவேற்பு தான் செய்யுது. அன்றைய காலகட்டத்தில் இந்த திரைப்படம் திரையரங்கில் சக்க போட்டு வேற லெவலில் ஒரு கொண்டாடப்பட்ட ஒரு திரைப்படம் தான். சூப்பரான ஒரு திரைப்படம். 200 நாளைக்கு ஓடிய ஒரு வெற்றி படம் தான். அடுத்த நம்ம கவுண்டரில் 7வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் பாயும்புலி திரைப்படம். எஸ்.பி. முத்துராமன் அவர் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம். பொதுவாக இந்த திரைப்படத்திற்கு இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். ஏவிஎம் புரொடக்ஷன் தயாரிப்பில் வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ராதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸியான பாயும்புலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா எடுத்திருப்பாங்க. பொதுவாக செட்டிங்லாம் ஏவிஎம் ப்ரொடக்ஷன்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்த சூப்பர் ஸ்டார் அந்த வர பைக்ஸ்ன்னு இருக்கட்டும், அந்த பைக்லாம் இப்பவும் வச்சிருக்கிறாங்க. இந்த திரைப்படம் தியேட்டரில் 100 நாளைக்கு மேலே ஓடி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது. நல்ல ஒரு வெற்றி படம் தான். படத்தில் எல்லா பாடலுமே ஒரு சூப்பரான ஒரு பாடல்கள் கொண்ட ஒரு திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைஞ்சது. மிகப்பெரிய ஒரு வெற்றி படங்களில் இந்த திரைப்படம் ஒரு வெற்றி படம் தான். அடுத்து நம்ம கவுண்டரில் பார்க்க போகிற இடம் தான் 6வது இடத்துல மண் வாசனை என்ற திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் இயக்குனர் எம்.எம். பாரதராஜ் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். இசையானி இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா, அறிமுக நாயனாக நம்ம பாண்டியன், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரேவதியும் நடிச்சிருப்பாங்க. மண் வாசனை என்ற திரைப்படம் கிராமத்து சார்ந்த தேனி, கம்பம் போன்ற இடங்களில் இந்த திரைப்படங்கள் எடுக்கப்பட்டு அவர் மண் சார்ந்த கதைகளை கொடுத்துருப்பார். ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். இந்த திரைப்படம் தியேட்டரில் பார்த்தீங்கன்னா 286 நாள் 300 நாள் கிட்ட திரையரங்கில் ஓடி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். ஒரு புதுமுக நாயனுக்கு இந்த அளவுக்கு வெற்றிகள் கொடுத்த ஒரு திரைப்படம் என்பது இந்த திரைப்படம் தான். பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கோல்டன் ஜூப்ளின் வரைக்கும் கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான். படத்தை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமான அந்த கிராமத்து சார்ந்த கதைகள் தான் எடுத்திருந்தாலும் படம் வேற லெவலில் கொண்டாடி திரையரங்கில் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கொடுக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வெற்றிகள் கொடுத்த திரைப்படம் தான் மண் வாசனை திரைப்படம். மிகப்பெரிய ஒரு வெற்றி. நம்ம கவுண்டரில் 5வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சந்திப்பு திரைப்படத்துடன் சி.வி. ராஜேந்திரன் அவர்கள் இந்த திரைப்படத்தை இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பொதுவாக இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம், அதனைத் தொடர்ந்து இளைய திலகம் பிரபு, ஸ்ரீதேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. ராதா ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னே சொல்லலாம். சந்திப்பு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சென்டிமெண்ட்டான ஒரு திரைப்படம் தான். பொதுவாக அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவியை கதாநாயகனை கொடுத்துருவாங்க, ராதா அவங்கள பார்த்தீங்கன்னா மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை மாத்திரம் கொண்ட திரைப்படம். இந்த திரைப்படமும் திரையரங்கில் அதிக நாட்கள் ஓடி நல்ல வெற்றி கண்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது. பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிய நல்ல ஒரு வெற்றி படம் தாங்க இந்த திரைப்படம். குறை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அப்பா புள்ள ரெண்டு பேருமே சூப்பராக நடிச்சிருப்பாங்க. தியேட்டரையும் அதிக நாட்கள் ஓடி ஒரு வெற்றி படைப்புகளாக அமைந்தது.
நம்ம கவுண்டர் 4வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தூங்காதே தம்பி தூங்காதே என்ற திரைப்படம். இந்த திரைப்படம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இளையராஜா இசை. இந்த திரைப்படத்தில் பொறுத்த வரைக்கும் சுலக்ஷனா, உலகநாயகன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே இரட்டை இடத்துல கமலஹாசன் நடிச்சிருப்பாங்க. ஒருத்தரை பொறுத்த வரைக்கும் நார்மலாக மது அருந்துட்டு வீட்டில் ஊசியை போட்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு வழியான ஒரு கேரக்டரில் இருப்பார். இன்னொன்று ஆக்ஷன் சீக்வன்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணக்கூடியது. 2 பேரும் சந்திச்சு அந்த இடத்துல பேசும்போது பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம், ஒரு வெள்ளி விழா கொண்டாடிய இந்த திரைப்படம் தான். பட்டி தொட்டியெல்லாம் நல்லா கலக்கி மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கொண்டாடப்பட்டது. இந்த திரைப்படத்தில் இருக்க பாடல் எல்லாமே வேற லெவலில் கொண்டாடப்பட்டது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா உலகநாயகனோட ரசிகர்கள் எல்லாருமே சூப்பரான ஒரு திரைப்படம், ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது. நாங்கள் இடத்துல கொண்டிருக்கோம். 3வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் தங்கமகன் என்ற திரைப்படம். பொதுவாக இந்த திரைப்படத்தை பொறுத்தவரை ஜெகநாதன் அவர்கள் இயக்கத்தில் வெளிவந்தது. இளையராஜா இசையில். இந்த திரைப்படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சில்க் ஸ்மிதா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. பூர்ணிமா. படம் சூப்பரான ஒரு திரைப்படம். திரையரங்கில் 200 நாளைக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் கொண்டாடப்பட்ட ஒரு சூப்பர் திரைப்படம் தான். பொதுவாக என்னடா இந்த திரைப்படத்தை எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். எல்லாமே வெற்றி திரைப்படங்களாக தான் 1983 இருந்தது. டாப் 10ல் எந்த திரைப்படத்தை கொடுக்குன்னு நமக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த தங்கமகன் திரைப்படமும் சூப்பரான ஒரு திரைப்படம். வேற லெவலில் திரையரங்கில் கொண்டாடப்பட்டு 225 நாளுக்கு மேலே தியேட்டரில் ஓடி ஒரு சில்வர் ஜூப்ளிங் கொண்டாடிய ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். எல்லா பாடலுமே சூப்பராக அமைஞ்சிருக்கும். சூப்பர் ஸ்டாரோட நடிப்பு பெர்ஃபெக்டாக இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாருங்க. அதுதான் ஒரு வித்தியாசம். தங்கமகன் மிகப்பெரிய ஒரு வெற்றி மகனாக அந்த சமயத்தில் அமைஞ்சது. தியேட்டர்லையும் அதிக நாட்கள் ரன்னிங் ஆகி மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகள். இந்த திரைப்படத்தை நம்ம 3வது இடத்துல கொடுத்துருக்கோம். 2வது இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் சலங்கை ஒளி. இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கே.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இயக்கியிருப்பார். இந்த திரைப்படத்தில் பொதுவாக இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் உலகநாயகன் கமலஹாசன், ஜெயபிரதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒரு திரைப்படம். உலகநாயகனோட அந்த நடனமாக இருக்கட்டும், சூப்பராக அந்த பரதநாட்டியம் அந்த கலையில் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி உலகநாயகனோட நடிப்பு திறமையை பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பார். தியேட்டரில் 280 நாளுக்கு மேலே ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி. தமிழில் மட்டும் அல்ல, தெலுங்கு, கன்னடா போன்ற பல மொழிகளில் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அந்த சமயத்தில் அந்த ஊரிலே இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றிகளை கண்டு சில்வர் ஜூப்ளிங் கொண்டாடப்பட்டு வசூல் நல்ல ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் எடுத்து ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்லலாம். சலங்கை ஒளி அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டான ஒரு திரைப்படங்க. அதனால் 2ல் நம்ம கொடுத்துருக்கோம். என்னடா அந்த திரைப்படத்தை முதல்ல கொடுக்கலன்னு சொல்லி திட்டுவாங்க. முதல் இடத்துல பார்க்க போகும் திரைப்படம் தான் முந்தானை முடிச்சு பாக்கியராஜ் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் இளையராஜா அவர்கள் இசையமைத்திருப்பார். இந்த திரைப்படத்தில் பாக்கியராஜ், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஊர்வசி ஒரு பலர் நடிச்சிருப்பாங்க. சூப்பரான ஒரு திரைப்படங்க. ஹேவிஎம் ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு திரைப்படம். பொதுவாக நம்ம பாக்கியராஜ் அவங்களோட நடிப்பு எல்லா படத்துலையுமே அவரே காமெடியனாக நிறைய விஷயங்களை பண்ணிடுவார். சூப்பராக பண்ணக்கூடிய ஒரு இயக்குனர் மற்றும் பாடகர், அந்த மாதிரி பல கோணங்களில் எடுக்கக்கூடிய ஒரு நடிகர். அந்த முருகக்கா சீன்லாம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்தை தியேட்டரில் பார்க்கறதுக்கு ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம். 270 நாளுக்கு மேலே இந்த திரைப்படம் தியேட்டரில் ஓடி வசூல் ரீதியாக சூப்பரான ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுத்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே இந்த திரைப்படத்தை பாராட்டினார். அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் தான். 1983 வசூல் ரீதியாக செம்ம கலெக்ஷன். படமும் வேற லெவலில் ஒரு கொண்டாடப்பட்டது. ரஜினி, கமல்லாம் இருக்கும் காலகட்டத்தில் போட்டி போட்டு ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக அமைந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டாப் 10ல் பார்த்தீங்கன்னா ரஜினியா, கமலா அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நடிகர்கள் வரிசையில் நாம கரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கோம். நிறைய பேர் திட்டுவீங்க, இருந்தாலும் குறிப்பாக டாப் 1ல் பார்க்க போகிற திரைப்படம் தான் நம்ம முந்தானே முடிச்ச திரைப்படம் தான் பார்த்துருக்கிறோம். 1983 டாப் 10 திரைப்படங்கள் பார்த்தோம். அதில் தொடர்ந்து 1984, 85 கண்டினியூவாக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள். எல்லா திரைப்படங்களையும் நம்ம கவுண்டிங்கில் போடுவோம். உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.